போயிருது? சிம்மத்தில். மகமும் பூரமும் சிம்மம். சிம்மத்துக்கு எங்கே 9ஆம் இடமா போயிருதா? இப்போ பாக்கியஸ்தானமா சொன்னா? அப்போ அப்பா சொத்தை நாம் அனுபவிக்க முடியுமா? நாம் சம்பாரிச்சு நம்ம அனுபவிக்க முடியுமா? நம்ம சம்பாதிக்கிறோம், யாரும் அனுபவிக்கிறாங்க. இப்போ தந்தை சொத்து கிடைக்குமா? கிடைக்காது. அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய அரவணைப்பு, இதெல்லாம் கிடைக்காது. அதில் இந்த 9ஆம் பாவம் முடக்காய் 9ல் மாந்தி இருந்தால் அப்பாவுக்கு 9 வயசுக்குள்ள ஒரு கண்டத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதுவும் அந்த தசாபுத்தி நடந்தால், எல்லாத்துக்குமே தசாபுத்தி நடந்தால். இப்போ ஒரு 300 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 300 பேர்த்துக்கு 30 பேர்த்துக்காவது அந்த தேவை இருக்கும். அதனால தான் இந்த பிரபஞ்சம் உங்களை இதை பார்க்க வைக்குது. பிரபஞ்சத்தோட கணக்கு அதுதான். அந்த 30 பேர்த்துக்கும் ஒரு 3 பேர்த்துக்காவது அவங்களுடைய தேவை நிறைவேறும் இதன் மூலமா. அப்போ அது போய் சேர்ந்தது, அவங்களுக்கு அது கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ 9ஆம் பாவம் அதுதான் நான் சம்பாரிச்சு நானே அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது. கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது, குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இதெல்லாம் மகம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது உத்திரம். சிம்மத்துக்கு உத்திரம் எங்க இருக்கு? 8ஆம் இடம். சிம்மத்துல உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 8ஆம் பாவம் முடக்காயிரும். அப்ப 8ஆம் இடங்கிறது என்னங்க? நிறைய ரகசியம் வச்சிருப்பாங்க, கண்டே பிடிக்க முடியாது. அவங்களுக்குள்ள அந்த ரகசியமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அடுத்தது ஆயில பத்தின ஒரு பயம் இருக்கும், திருமணம் லேட் ஆகும். அடுத்தது கன்னி உத்திரம் அஸ்தம் எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. அப்ப 7ஆம் இடம். இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தரத்துக்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் 7ஆம் இடம் எப்பவுமே பாதகமாக தான் இருக்கும். நண்பர்கள் இவங்க நட்பா தேடி போவாங்க, ஆனா நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணை எல்லாமே தனக்காக எடுத்துக்குவாங்க, ஆனா திரும்ப இவங்களுக்காக செய்ய மாட்டாங்க. அதே மாதிரிதான் நண்பர்கள். பார்ட்னர் போடக்கூடாது. அந்த 12 பாவத்தினுடைய இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு பாவத்தை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது சித்திரை, சித்திர நட்சத்திரம். 423 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வீடியோ வந்து ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. மேடம் நிறைய பேர் எப்படி கான்டாக்ட் பண்றது? மேடம் நீங்க ஜாதகம் பார்ப்பீங்க, இப்ப இல்ல சாட்லி ஒருத்தர் போடுறாரு ஜாதகம் பார்ப்பதுதாங்க பொழப்ப. அதனால இந்த இதே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட். இது கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ இது என்னுடைய 15 வருட உழைப்பை உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அது புரியும் அப்படின்றது எனக்கு தெரியும். புரியலன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். புரிஞ்சாலும் நீங்களே சுயமாக எதையுமே பண்ணிக்க முடியாது. எதுவுமே ஒரு குருவினுடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம செய்யக்கூடாது. செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்காது. மேடம் சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் மேடம், ஆனாலும் ஏதோ ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் மூலமாக அவங்களுக்கு அது சரியாகும். சரிங்களா? சரி, அடுத்த ஜாதகம் பார்ப்பேங்க. இப்போ எவ்வளோ அனுபவமாக எல்லாம் சொல்கிறேனோ அந்தளவுக்கு ஜாதகமும் பார்ப்பேன். சரிங்களா? சரி, அடுத்தது உத்திரம் அஸ்தம். அடுத்தது சித்திரை. கன்னியில் இருக்கக்கூடிய சித்திரைக்கு 6ஆம் பாவம் முடக்காகும். அப்போ இந்த கன்னியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் பாவம் சொல்லக்கூடியதுன்னா என்னென்னு சொன்னேன்? வேலை, வெற்றி, கடன், நோய், வழக்கு. கடன் இருந்தால் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேஸ் முடிஞ்சால் ஒரு கேஸ் ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த சித்திரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியுடைய வீட்டில் இருக்கிறனால சொத்துனால பிரச்சனை வரும். 6ஆம் பாவம் இல்லையா? பயிர் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். 6ஆம் பாவத்துக்கு நான் என்னென்னு சொல்லணும் அதெல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வரும். அடுத்தது துளாராசி சித்திரை நட்சத்திரம். அதுக்கு எங்க 5ஆம் பாவம். அப்போ 5ஆம் பாவம்னு என்ன சொல்லியிருக்கேன்? பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. அது சனி வீடாவே போச்சா, செவ்வாயோடைய நட்சத்திரமா போச்சா? சித்திரை சுவாதி தாத்தா சொத்து சுத்தமாக அனுபவிக்க முடியாது. இந்த சித்திரை நட்சத்திரத்துலேயும் சுவாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கும் ராகுவுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது, குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்காது, மனசு ஒரு நிலையில் இருக்காது, காதல் ஜெயிக்காது, காதலே வராது. சனினா வராதாங்க, வந்து தோத்து போகிறதில்ல, வராது. வந்தாலும் தோல்வியை சந்திக்கும். காதலினால் ஒரு திருப்தி இருக்காது.
அடுத்தது குழந்தைகளால் ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும். சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்தது விசாகம். துளாராசிலே விசாக நட்சத்திரம் இருக்கா? அப்ப விசாக நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? சொத்து, வீடு, சுய சொத்து, சுகஸ்தானம், இதெல்லாம் 4ஆம் பாவம். அடிப்படை கல்வி, இது எல்லாமே 4ஆம் பாவத்துல பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது விசாகம் விருச்சகம் 3ஆம் பாவம். விசாகம் விருச்சகம் அனுஷம். இந்த விருச்சக ராசியில விசாக நட்சத்திரத்திலையும் அனுச நட்சத்திரத்திலும் பிறந்தவங்க மனசு டிப்ரெஷன்லயே இருப்பாங்க. இளைய சகோதர உறவு அவர்களுக்கு பயன்படாது. முயற்சிகள் பலன் கொடுக்காது. முயற்சி அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் கம்மியாக இருக்கும். இப்போ முயற்சிக்கேற்ற அவங்களால சக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது கேட்டை. விருச்சிகத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குங்க? கேட்ட நட்சத்திரம் இருக்கு. இப்போ கேட்ட நட்சத்திரம்னா 2ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது குருவுடைய வீடு. 2, 5. இப்போ பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கும். 2ஆம் இடம் பொருளாதாரம். எப்பவுமே பொருளாதாரம் ஒரு நெருக்கடியில் இருக்கும். 2ஆம் பாவத்துக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன்? குடும்பத்தில் உறவுகளுக்குள் ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். குடும்ப உறவுகள் வர்றது தடுக்கும். திருமணம் லேட் ஆகும், குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். இதெல்லாம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும். அது அந்த காலகட்டம் திசாபுத்தி. சரிங்களா? சரி. அடுத்தது தனுசு.